Hi friends, welcome to Spicy Kitchen Tamil. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு டொமேட்டோ புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, 6லேருந்து 7 பூண்டு, பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகா, 3 வரமிளகா, கருவேப்பிலை இல்லைன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது கூட புதினாவும் தண்ணியும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி ஒரு பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் 2 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் பட்டை, அப்புறம் 3 கிராம்பு, இந்த 3ஐயும் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் உப்பும் 2 ஒன்றா சேர்த்து நல்லா வதக்குறேன். ஏன் பெரிய வெங்காயமும் உப்பும் ஒன்றா சேர்க்குறேன்னா அப்போ ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா வரும். அதுக்காக நம்ம இதுக்கு முன்னாடி அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை இப்போ இதோட சேர்க்க போகிறோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸில் 4 தக்காளி எடுத்துக்கிறேன். தக்காளி நல்லா சின்ன சின்னதாக வெட்டி அதை இது கூட ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுறேன். கூட உப்பும் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்குறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா, இதை சேர்த்து நல்லா வதக்கணும். ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுறேன். இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து ஃப்ரை பண்ணுறேன். நல்லா வதக்குனதுக்கப்புறமா இது கூட இப்போ அரிசி ஆட் பண்ண போகிறேன். அரிசி நான் ஆல்ரெடி அரை மணி நேரம் ஊற வச்சுருந்த அரிசி. இது 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி அப்புறமா தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு இது கூட எலுமிச்சம்பழ சாறு சேர்த்தா நல்லா இருக்கும். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. சேர்த்ததுக்கப்புறமா இப்போ குக்கரை மூடி வச்சு விசிலுக்காக வெயிட் பண்ணுவோம். நம்ம டொமேட்டோ புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.